ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நிறைய நாள் கழித்து நான் உங்கள் கூட நேரில் பேசுகிறேன். நடுவில் சில ஒயிட் போர்டு கிளாஸஸ் எல்லாம் இருந்தது இல்லைங்களா? அது எதேச்சியாக நடந்தது தான். தமிழக அரசு அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் எழுத்துகள், அந்த எழுத்துக்கும் நம்ம தமிழர் நாகரிகத்தோட எழுத்துக்கும் எதனா ஒற்றுமை இருந்தால் அதை கண்டுபிடித்தால் அந்த குழுவுக்கோ இல்லை அந்த ஒரு மனிதருக்கோ பரிசு தொகை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன்னா வரலாறுனாவே எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டு தான். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு வரலாறுனாவே ரொம்ப பாகற்காய் மாதிரி கசக்கிற ஒரு சப்ஜெக்டு. ஏன்னா அது பாஸ்ட்டு. வரலாறுனாவே முந்தைய காலத்தது தானே. அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னா பாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது தமிழ் மொழியில் முந்தைய காலத்தது, இங்கிலீஷில் பாஸ்ட்டு. பாஸ்ட்டு இஸ் பாஸ்ட், தட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இப்போது இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது நம்ம ட்ரெஸ்ஸு பாருங்கள், நம்ம அரசியல் பாருங்கள், நம்ம பண்பாடு பாருங்கள், நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி பண்பாடு, என்ன மாதிரி வாழ்வியலில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதையே அப்படியே முற்காலத்தில் கொண்டு போய் பார்க்குறது தான் வரலாறு. ஒன்றுமே இல்லைங்க அதிலெல்லாம். அதாவது வரலாறுன்றது எல்லா சப்ஜெக்ட் மாதிரியும் ஒரு ஈஸியான சப்ஜெக்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். வரலாறு தாண்டி அது சார்ந்த சப்ஜெக்டுகள் நிறைய இருக்குது. என்னென்னா அகழாய்வுகள், தொல்லியல் துறை, கல்வெட்டியல், இந்த மாதிரி நிறைய எபிகிராஃபி, இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. வரலாறுன்னா நம்ம வாழ்வியலோட சார்ந்தது. இதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு படத்தை நான் சொல்லியிருந்தேன். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், தமிழர் எழுத்துகள், சிந்து சமவெளி நாகரிக எழுத்துகள், இது ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அந்த வாழ்வியலையோ அந்த பண்பாட்டையோ அந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க வரலாறுல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன உதாரணமாக ஒரே ஒரு படம் பார்க்க சொல்லியிருந்தேன். அப்போகாலிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போகாலிப்டோ அது இங்கிலீஷ் படம், மெல் கிப்சன் டைரக்ஷன். அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த படத்தை பற்றி இன்றைக்கி பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதாவது இந்த வரலாறுங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். அதாவது இந்த அப்போகாலிப்டோ அப்படிங்கிற படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே எப்படி ஆரம்பிக்கும்னா டச் ஸ்டோன் ப்ரொடக்ஷன்ஸு அப்படின்னு ஆரம்பிக்கோங்க. எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க தெரியுமா அந்த திரைப்படத்தை. டச் ஸ்டோன், ஒரு பாறை கல்லில் அந்த பாறையில் எழுத்தெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? வட்ட எழுத்து, பிராகிருத மொழி, கிரந்த எழுத்து, கரோஷ்டி முறை, இல்லைன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் எழுதியிருக்கிற சித்திர எழுத்து முறை, அதில் வர்ணம் பூசியிருக்காங்க. அதில் இந்த சூரியன் மாதிரி போட்டு 3 கோடு எழுதியிருப்பாங்க. அதுலேயே பசுபதி உருவம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த வரலாற்று அகழாய்வு நடக்குது இல்லைங்களா, நம்ம கீழடியில் அதே மாதிரி சின்னங்கள் இருக்குது. அதை போய் தொடும்போது எவ்வளோ உணர்வு வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்திருக்காங்க, அந்த உணர்வு எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும் இல்லைங்களா? வரலாறு பிடிக்காதவங்களுக்கு கூட. அந்த மாதிரி டச் ஸ்டோன் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த டைரக்டர். அவ்வளோ நல்ல அருமையான படங்க அது. அதே மாதிரி அடுத்தது ஃபஸ்ட்டு அந்த திரைப்படம்னாவே இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தார்னா SUP அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எழுத்தாக அப்படியே ரன்னிங் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி டச் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அடுத்தது ஒரு மின்னல் அப்படியே மின்னி அந்த இருட்டில் வரும். அதை ஒரு கண்ணு மட்டும், இந்த கண்ணு மட்டும் அப்படியே பயத்தோடு அந்த மின்னலை பார்க்குற மாதிரி இருக்கும். இயற்கையாக வாழ்ந்துருக்காங்க. இப்போ கூட மின்னல் இல்லைன்னா இடி வந்ததுன்னா கொஞ்சம் நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ நமக்கு வீடு, லைட்டு எல்லாமே இருக்குது. அந்த காலத்துலலாம் அகல் விளக்கில் தான் லைட்டிங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடெல்லாம் கிடையாது.
குகை மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்து சமவெளி நாகரிகத்துலலாம் வீடுகள்லாம் இருந்தது. இருந்தாலுமே அந்த செங்கற்களில் கட்டியிருந்தாலும் ஒரே ஒரு ஃப்ளோரு ராஜாவுக்கு மட்டும்தான் 2-3 ஃப்ளோரு. இந்த அரப்பா மொகஞ்சதாரோலாம் போய் பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ளோரு ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக பயம் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் காட்டில் வாழ்ந்திருப்பாங்க இல்லைங்களா? காட்டில் வாழ்ந்திருப்பாங்க, குகையில் வாழ்ந்திருப்பாங்க. அடுத்தது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மின்னல் எல்லாம் மின்னி நம்ம மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற உயிர் பயம் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அந்த சீனரியை வந்து கொண்டு வந்து இந்த கண்ணு மட்டும் இப்படி அப்படியே பயத்தோடு பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு பேர் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அந்த திரைப்படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தோட சீனரிஸ் வரும். அந்த கார்டு ஒன்று காமிப்பாங்க. அந்த டச்சு ஸ்டோன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், முடிஞ்சால் அரப்பா மொகஞ்சதாரோ, கீழடி நம்ம ஊரில் இருக்குது கீழடி போய் பாருங்கள். அந்த ஸ்டோனெல்லாம் டச் பண்ணி பாருங்கள். அந்த மட்பாண்டங்கள் இருக்குது. பெரியவங்களெல்லாம் முதுமக்கள் தாலின்னு சொல்லிட்டு புதைச்சி வச்சுருக்காங்க. அதில் எலும்புக்கூடுகள் இருக்குது. அந்த அந்த பாட்டரியில் வந்து எழுத்துக்கள் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? எந்த மொழியாக இருந்தாலும் சரிங்க, எந்த எழுத்தாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவர்கள் அவங்க இந்த எழுத்தும் மொழியும் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா இந்த வாய் அசைவுகள் தான். இன்னொன்று நமக்கு உணர்வுகள்னு ஒன்று இருக்குது. அந்த மின்னல் வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்ணு மட்டும்தான் இப்படி பார்த்துட்ருக்குமா பயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்கள் திறந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டோமா, மனசில் தோன்ற உணர்வுகளை. அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் மொழி. அதுக்கான எழுத்து வடிவங்களை அவங்க எழுதி வச்சுருக்காங்க இயற்கையை பார்த்து தான். அதை போய் பாருங்கள். கீழடியிலையும் சிந்து சமவெளி நாகரிக அந்த சிதிலமடைஞ்ச இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் சூரியனோட இது போட்டிருப்பாங்க. மலை வடிவம் இருக்கும், ஆறுகள் வடிவம் இருக்கும், இலைகள் வடிவம் இருக்கும். அவங்க எல்லாமே இயற்கையாக தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது இந்த அபகாலிப்டோங்கிற திரைப்பட காட்சிக்கு வாங்க. ஒரு அடர்ந்த காடு காமிப்பாங்க. அது அப்படியே கேமரா மெதுவாக இப்படி க்ளோஸ்அப்பில் போகும். ஒரு 2 கால் வந்து ஓடும். அந்த இடுப்பில் ஒரு மரத்தாலான ஒரு கொம்பு மாதிரி, மூங்கில் கொம்பு மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் காமிப்பாங்க. அடுத்தது ஒரு பன்றி ஒரு முட்புதர்லேருந்து ஒரு புதர்லேருந்து அப்படியே ஓடிட்டுருக்கும். ஒரு மனிதன் அதை துரத்திக்கிட்டே ஓடுவார். அந்த இடுப்பில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மூங்கில் கோல் மாதிரி, அது வந்து ஈட்டி. அந்த பன்றியை துரத்திட்டு போவாங்க, காட்டு பன்றியை. அந்த மனிதன் அவங்களுக்கு பின்னாடியே ஒரு குழுவே ஓடிட்டுருக்கோம். ஒரு காட்டில் ஒரு காட்டுவாசி மனிதர்கள் ஒரு குழுவாக வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறது அந்த ஃபஸ்ட்டு சீனரியிலேயே நமக்கு காமிச்சிடுவாங்க. அவங்க சாப்பிட்ணும் இல்லைங்களா, சாப்பிட்றதுக்காக பன்றியை துரத்திட்டு ஓடுறாங்க. அது மிகப்பெரிய உருவம். அது தங்களோட பசிக்கு உரித்தான உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. இப்போ கூட அந்த மாதிரி கேஷுவாலிட்டிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஈட்டியோடு ஓடுவாங்க. அதை சாகம் அடிச்சிடுவாங்க. பாருங்கள் அந்த திரைப்படத்தில். இதை வந்து நம்ம சொன்னால் கொஞ்சம் ரெவ்யூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திரைப்படம் பார்க்கும்போது தான் அந்த காட்சிகள், காணொளிகள், காதால் கேட்குறதும் கண்ணால் பார்க்குறதும் தானே எல்லாமே நல்லாயிருக்கும். இது வரலாறுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வரலாறை அப்படியே ஒரு திரைப்படமாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பன்றியை எடுத்துகிட்டு கொன்னுட்டு அந்த இதயத்தை அப்படியே எடுப்பார். அவர் அந்த கூட்டத்தோட தலைவனோட பையன். எடுத்து இப்படியே ஒருத்தருக்கு கொடுப்பாரு. உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு கொடுப்பாரு. அப்போ வந்து ஒரு பாஷைகள்லாம் அவங்க பேசுவாங்க. எப்படின்னா மைலு இஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் அப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்போ பேசின பாஷையில் பேசுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. அந்த அந்த மாதிரி உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, அதாவது இளவயதினர் தான் அந்த பன்றியை வேட்டையாடுவாங்க. அதில் ஒரு தலைவர் இருப்பார். அந்த பையன் எடுத்தான் இல்லைங்களா, அந்த காட்டுவாசி தலைவனோட பையன் அந்த இதயத்தை எடுப்பார். அடுத்தது காது ஒருத்தருக்கு தருவார், அந்த பன்றியோட காதுகள். அடுத்தது இந்த ஈரல் தருவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க சாப்பிட்டு பார்த்துருக்காங்க, அந்த உணர்வுகள் இருக்குது.
அதனால் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அது உணவு முறை, வேட்டையாடுறாங்க, உணவு முறை, இதுதான் வாழ்வியல்னு சொல்கிறது. அப்போது காட்டில் இருந்தாங்க, உணவு தேடணும், அதே சமயத்தில் அந்த உணவை பங்கிட்டு பகிரணும். அதுக்கு ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் வந்து அடுத்தது அவங்க பையனை இல்லை அந்த கூட்டத்தில் யார் வீரனாக இருக்கானோ அவனை கொண்டு வர்றது தானே அந்த வாழ்வியலுக்கு ஒரு அர்த்தமாக இருக்க முடியும். இதில் எல்லாமே வந்தது பாருங்கள். அதில் கலை அப்படின்னா அந்த பசங்க, அந்த இளைஞர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டு, அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே புரியும். அது வந்து கலை. அடுத்தது அந்த உணவு தேடுறது ஒரு உணவு பரிமாற்றம் இல்லைங்களா? அந்த தலைவன் அவங்க பையன், அது அது வந்து அரசியல். அடுத்தது வாழ்வியல்னா அந்த உணவை வந்து பங்கிட்டு பிரிக்கிறது. இதுதான் ஒரு மனிதர்களோட வாழ்வியலாக அமையும். இதுதான் வரலாறு. வேறு என்ன? இது வந்து நார்மலாக இப்போ கூட நடக்குது இல்லைங்களா? எதுனா நம்ம பொங்கலோ இல்லை பூரியோ செஞ்சோன்னா ஏதாவது விசேஷத்தில், இன்றைக்கி கூட வைகுண்ட ஏகாதசி, யாருன்னா திருப்பதி போயிருப்போம், அந்த லட்டு வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த லட்டு வந்து பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறோம் இல்லைங்களா? இதுதானே வாழ்வியல். அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. நமக்கு உணவு கிடச்சிருக்கு. இந்த உணவில் ஒரு பெஸ்ட்டு எது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவனோட மகன் தான் தருவாங்க அப்படின்ற அந்த கண்ட்ரோல்னஸ் இருக்குது பாருங்கள். அதுதான் முக்கியம். அங்கே கண்ட்ரோலிங்காக இருக்கணும். ஒரு தலைவன் சொல்கிறாங்கன்னா அதை வந்து கேட்கணும். ஒரு சிலர் வந்து எதிர்த்தும் பேசலாம். அவங்களுக்கு வந்து அந்த தலைவன் வந்து சொல்லணும். அடுத்த சீனரியில் இது வரும் பாருங்கள். அதே மாதிரி அந்த ஒரு இளைஞருக்கு வந்து எதுவுமே தரமாட்டாங்க, சரியானது எதுவுமே தரமாட்டாங்க. அவர் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக போவார். அந்த கூட்டத்தோட தலைவன் சொல்லுவார், நீ வந்து ஏன் இந்த மாதிரி இருக்க, எல்லாரும் கிண்டல் அடிக்கிற மாதிரி, நீ வந்து பி ஸ்ட்ராங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுரைவும் சொல்லுவார். அந்த தலைவனோட பார்ட்டு இதுதான். ஓகேங்களா? இதில் எல்லாமே வந்துடும். பண்பாடு, அரசியல், கலை, இலக்கியம் எல்லாமே வந்துடும். அந்த இலக்கியத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. அந்த இளைஞர்கள் வந்து அந்த உணவை பங்கிட்டு தருவாங்க இல்லைங்களா, அந்த தலைவனோட பையன். அப்போது அவங்க எதிர்க்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு மட்டும் தரமாட்டார். அதாவது விளையாட்டுத்தனமாக அவருக்கு மட்டும் தரமாட்டார். அவரோட ஷோல்டரில் சில குறியீடுகள்லாம் இருக்கும், சின்னங்கள் மாதிரி குறியீடுகள்லாம் இருக்கும். அதையும் அந்த படத்தில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள். அந்த குறியீடுகள் வந்து அவங்களோட வீரத்துக்கான அடையாளங்களா, இல்லை அவங்களுக்கு பிடிச்சமான குறியீடுகளை அவங்க தோளில் பதிச்சுக்கிற மாதிரி தான். இப்போ கூட நம்ம பேட்சஸ் எல்லாம் அணியிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த காலத்தில் அவங்க அந்த கத்தி மாதிரி இல்லைன்னா மரக்கீரல் மாதிரி இல்லைன்னா ஆணி மாதிரி வச்சு அதை கீறி விட்டுக்குவாங்க. அவங்க உடம்புலையே கூட ஒன்லி பாறையில் மட்டும் மண்பாண்டத்தில் மட்டும் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்களோட உடம்புலையே கூட கீறிட்டு இருப்பாங்க. அந்த தலைவனுக்கு இங்கே ஒரு குறியீடு இருக்கும். இங்கே அதெல்லாம் என்ன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம அரசாங்கம். இதுதாங்க வரலாறு. இப்படி தான் படிக்கணும். இதை விட்டுட்டு இது வந்து வரலாறுங்கிறது ஒரு சப்ஜெக்டு, அது என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம நினச்சிட்டு உக்காந்துட்ருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. வரலாறு தான் ஒரு நாகரிகத்தை வளர்த்து அதோட பண்பாடுகளை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வர்றது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டு வரலாறுன்னா. அதை நம்ம நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பாருங்கள், எவ்வளோ நல்லா அவங்க மொழி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம இப்போல்லாம் பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதை கம்பேர் பண்ணுற மாதிரியே ஒரு திரைக்கதை அமைப்பு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஷல்லாக அப்ஸ்ட்ராக்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது அந்த உணவெல்லாம் பகிர்ந்துட்டு அந்த தலைவர் வந்து கொஞ்சம் அறிவுரையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார் இல்லைங்களா அந்த இளைஞர்களுக்கு. அந்த பையன், அந்த குழு தலைவனோட பையன் அப்படியே அந்த காதுகளில் ஏதோ சவுண்டு கேட்டு அந்த தலையில் எலும்பு துண்டு தான், அந்த முடியெல்லாம் இப்போ வெட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. இந்த கத்திரிக்கோல், சிசர்ஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த முடியை வந்து எடுத்து இப்படி முடிஞ்சு வச்சுருப்பாங்க. அது எதனா ஒரு விலங்கோட எலும்பு தான். இது கூட ஒரு வாழ்வியல் உன்னிப்பாக கவனிக்கணும் நம்ம.
அது எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிசர்ஸ் வந்துருச்சு. அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றதும் யோசிக்கணும். அவரு அந்த கேமரா வந்து அவரு தலைக்கு பின்னாடி இப்படி தெரியும். அப்படியே இப்படி திரும்பி பார்ப்பாரு. அந்த கண்கள் மட்டும் பார்க்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மின்னல் அடிச்சு. அதே மாதிரி காதுகள் ஒலி கேட்டு இப்படியே திரும்பும்போது, வேற ஒருத்தர் அந்த மறைவுலேருந்து அந்த இலை மரங்களோட மறைவுலேருந்து வருவாங்க. அவங்க நிற்பாங்க. இவங்க எல்லாருமே எழுந்து ஷாக்கிங்காக எழுந்து அவரை பார்க்கும்போது, அவருக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் தொற்று நோய்கள் மாதிரி இருக்கும். ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. தலைவன் வந்து கேட்பாரு, இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா மாதிரி, நான் இந்த காட்டை காப்பாற்றிட்டுருக்கேன், நீ யார்? உன்னோட பூர்வீகம் எது? எங்கள் அப்பா இந்த காட்டை காப்பாற்றினாரு, அடுத்தது நான் காப்பாற்றிட்டு இருக்கேன், அடுத்தது என் பையன் இங்கே பாரு, இந்த காட்டோட ஜாகுவார்னு சொல்லுவார். ஜாகுவார் அவர் வந்து அடுத்தது காப்பாற்ற போகிறாரு. அவருக்கு அடுத்தது அவங்க பையன் இருப்பான், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் பின்னாடி பார்ப்பார். ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தர் அப்படியே வர்ற மாதிரி அந்த கேமராவில் காமிப்பாங்க. அங்கே மீன் எப்படி வலையில் அந்த கொக்கி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு பெரிய மீன்கள்லாம். நல்ல உணவு. நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இங்கே தண்ணியில் வாழ்ந்துட்டுருக்கோம், தண்ணி இருக்கிற பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கோம். அங்கே எங்களை மிரட்டினாங்க சில குழுக்கள் வந்து மிரட்டினாங்க. அதனால் நாங்கள் இந்த உணவோடு இங்கே ஓடி வந்துட்டோம், எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அவங்க கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாமே அப்படியே வருவாங்க. இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் அப்படியே பயமாக பார்ப்பாங்க. அப்படியே அந்த மீனை கொடுத்துட்டு அந்த பன்றி இறைச்சி கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்போது அந்த பையன் கேட்பான், குழுவோட தலைவன் இருக்கார் இல்லைங்களா, அவங்க பையன் அந்த இன்னொருத்தர் எதிர் குழுவில் இருக்காங்க பாருங்கள், அவர்கிட்ட கேட்பாங்க, உங்களை யாருன்னா எதிரிகள் வந்து தாக்குனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னுவார். அதை வந்து மை அப்படின்னுவார். இந்த மாதிரி தானே பேசியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கூட சொல்கிறாங்க இல்லைங்களா, தமிழில் என்ன சொல்கிறோம், ஆமான்னு சொல்கிறோம், அவ்வளோதானே. அப்பயும் அந்த மாதிரி பாஷையே தான் இருந்திருக்கும். இந்த பாஷையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் நாகரிக வளர்ச்சி. எப்படி பேசிகிட்டு இருந்தோமோ அதிலேருந்து கொஞ்சம் வளர்கிறோம். அவரே கேட்கும் போது மை அப்படின்னுவார். தாங் அப்படின்னு இவர் சொல்லுவார். ஓஹோ அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. கான்வர்சேஷன், வாழ்வியல், அரசியல், உணவு முறை எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இதில் வரலாறு அவ்வளோ நல்ல சப்ஜெக்ட். திரும்பவும் சொல்கிறேன். அவர் கிளம்பிடுவார். இவர் ஒரு மாதிரி அப்செட்டாகவே போவார். அந்த தலைவன் வந்து அவங்க பையனை கேட்பார், ஏன் ஒரு மாதிரி நீ அப்செட்டாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நடுவில் அந்த கேமரா வந்து எப்படி காமிக்கும்னா, அந்த பன்றி இறைச்சியை ரொம்ப தொலைவில் தான், அவங்க கிராமம் ஒரு பக்கம் இருக்கும், ரொம்ப தொலைவில் தான் போய் அவங்க எடுத்துகிட்டு வரணும். அதாவது வேட்டையாடி எடுத்துகிட்டு வரணும். அந்த தொட்டில் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, மூங்கில் கோலில் 2 பேர் தூக்கிட்டு நடுவில் அந்த இறைச்சி, அது தூக்கிட்டு அவ்வளோ தூரம் வர முடியாது. இப்போ கூட அது நடைமுறையில் இருக்குது மலைப்பகுதியிலலாம். அந்த மாதிரி தூக்கிட்டு வரும்போது ஒரு மேலே மனித குரங்கு கத்தும். இவங்களை பார்த்துட்டு பக்கத்தில் கடல், பெரிய கடல் இருக்கும். இந்த சீனரிஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம நிகழ்கால வாழ்க்கையையும் கவனிக்கணும். நம்ம சுற்றி என்ன இருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறது தான் நம்ம, அதாவது வாழ்கிறதுக்கான, நம்ம வாழ்வியலுக்கான அடித்தளம். இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைங்க. அப்படியே ரொம்ப பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். அவங்க அப்படி இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் அவங்களுக்கு கிடைச்ச மீன், நீரில் கிடைச்ச மீன், இவங்களுக்கு காட்டில் கிடைச்ச காட்டுப்பன்றி உணவு, அதை தந்துட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். அவ்வளோதானே. தட்ஸ் ஆல். ஓகே, ஆல்ரைட்டுன்னு ஒரு வேர்டு வரும் இதே படத்தில். அவங்க போயிடுவாங்க. ஆமாம், நீ வந்து ரெடியாரு, ஒரு நியூ பிகினிங்க்கு நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம்னா இவர் வந்து ரொம்ப யோசிப்பார். அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, நம்ம எல்லாம் பயப்படாமல் இந்த காட்டை காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிரிகள் வருவாங்க. அவங்க வீடெல்லாம் கொளுத்தி விட்டுருவாங்க. அவங்க பெண்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த குழந்தைங்களெல்லாம் அங்கேயே விட்டுட்டு இந்த ஆண்களையும், அதாவது இளைஞர் வயதில் இருக்கிற பெண்களையும் அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. மூங்கில் கோலில் கட்டி அவ்வளோ சித்திரவதை பண்ணி. அந்த நீரோடை ஒன்று வரும்,
அந்த நீரோடையில் இவங்கெல்லாம் போயிட்டுருக்கும்போது அந்த குழந்தைங்க நீங்கள் இன்னும் பயப்படாதீங்க, நாங்கள் தைரியமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இல்லை இல்லைங்களா? நம்ம குழந்தைங்களோட நம்ம நம்ம வாழ்வியலில் எவ்வளோ சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நிகழ்காலத்தில் இதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த படத்தை பார்க்கும்போதே அப்படியே டேர்னிங் பாயிண்ட்டாக இதையும் யோசித்து பார்க்கணும். இதை யோசித்து பார்க்காத என்ன பண்ண போகிறோம் நம்ம? அதாவது பிறந்தோம், ஏதாவது ஒன்று சிந்திக்கணும் இல்லையா? சிந்தனையை வளர்த்துக்கணும் இல்லையா? சிந்தனை வளர்ப்பு தானே, வளர்த்தல் தானே ஒரு நாகரிக வளர்ச்சியாக இருக்க முடியும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேங்களா? அந்த பசங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தலைவரோ இல்லை அவங்க கூட்டமோ அந்த கதை ஒன்று சொல்லுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு. இப்போல்லாம் நம்ம கதையெல்லாம் சொல்கிறது இல்லை, அவங்க பாட்டுக்கு செல்ஃபோனில் பார்த்துக்கிறாங்க. அந்த கதை சொல்கிறது ஒரு பாட்டு நடந்துகிட்ருக்கோம். அதில் வந்து வீரம் தான் அதிகமாக இருக்கும். ஸ்பிரிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிரிட்னா ஒன்றும் இல்லை, அந்த இயற்கை, கடவுள் இதெல்லாம் அப்பயே நம்பியிருக்காங்க. மனிதர்கள்னால் உணர்வுகள் தானே. அது இந்த இடி ஏன் இடிக்குது, இந்த இயற்கை வந்து இவ்வளோ பயமுறுத்துதே, விலங்குகள்லாம் நம்மளை வந்து தாக்குதே, இதை வந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு ஒரு பயம் வரும்போது ஒரு ஸ்பிரிட்டு, அதாவது கடவுள் நம்பிக்கை தானாக வந்துடும். அந்த மாதிரி அந்த குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட்டோட ஒரு நம்பிக்கையோடு அவங்கள வழி அனுப்புவாங்க. அது கஷ்டம்தான், இருந்தாலும் அந்த காலத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத, சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது தான் அந்த படம். அதுக்கப்புறம் அந்த மலை, அந்த தண்ணி எல்லாம் தாண்டி போகும்போது இன்னொரு கூட்டத்தை இவங்க சூறையாடி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை அயல் நாட்டவர்கள், நேற்று நான் கிளாஸில் எடுத்துருப்பேன் பாருங்கள், மேலை நாட்டவர்கள் படையெடுப்புனால தான் அவங்க அழிஞ்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே புரியும். அந்த குழந்தை ஒன்று அவங்க அம்மா இறந்துருப்பாங்க அங்கே. அவளுக்கும் இங்கே எல்லாம் அந்த தொற்று வியாதி எல்லாம் அப்போல்லாம் மருத்துவ முறையெல்லாம் இருந்தது. அதே சமயத்தில் பை அட்ஜஸ்டண்ட்டாக நான் இன்னொன்று சொல்கிறேன். அந்த குழு தலைவன் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய அதில் பாதாளத்தில் அவங்க பையனோட ஒரு கயிறை கட்டி இறக்கி விட்டுருவார். அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் அந்த பாதாளத்தில் தான் இருக்கும். பாதாள கிணறுல குகை மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி வந்திருக்கும். ஒரு இந்த கட்டெரும்பு இருக்குது இல்லைங்களா, காட்டுலலாம் பெரிய பெரிய கட்டெரும்பு இருக்கும். அதை அப்படியே அந்த தலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு அப்படியே அந்த வைத்தியம் பார்ப்பாங்க. அதுவும் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த பெண்ணுக்கு செய்யறதுக்கு அவங்க அம்மா இல்லை, அவங்க இறந்துட்டுருக்காங்க. அந்த பெண் வந்து அந்த குழந்தை இவங்களை அகதியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்க கூட போனோன்னு எத்தனைப்பா வர்றதுக்கு ஒரு கோலை வச்சுக்கிட்டு தள்ளி விடுவாங்க. அது அந்த தொற்று வியாதியெல்லாம் வந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் அப்போல்லாம் கிடையாது. இப்போ நம்ம நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டோம், நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அப்போ கிடையாது. அந்த பொண்ணு சின்ன குழந்தை தான், அவள் மேலே பாவமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அவள் நம்ம கூட வந்தாள்னா நம்ம இனத்துக்கே அதை வந்து அழிவு காலமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி துரத்துவாங்க. அந்த பொண்ணு வேதனையின் உச்சத்துக்கே போய் அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம சும்மா தான் பார்த்துட்ருப்போம் அந்த காட்சிகளை. ஆனால் என் அம்மாவும் இறந்துட்டாங்க, என் குலம் ஒன்றும் இருந்தது குழுவாக, அதுவும் எல்லாம் போயிடுச்சு, நான் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கேன். நிறைய நாள் கழித்து நீங்கள் வேறு யாரையும் கூட்டிகிட்டு வரீங்க, இப்போவும் என்னை இங்கே விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னும் போது அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தைக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு எழுத்து இருக்குன்னா, இப்போ இந்த தலைவரோட கன்னத்துலலாம் எழுதியிருக்காங்க, அப்புறம் ஒரு இளைஞரோட தோள்பட்டையில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஒரு எழுத்து ஒரு வேர்டு அப்படியே சேர்ந்து அந்த வேதனையின் உச்சத்தில் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி தான் இசையும் உருவாகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவள் வேதனையின் உச்சத்தில் சொல்லுவாள் இங்கே. அதே மாதிரி மகிழ்ச்சியோட உச்சத்தில் இந்த எழுத்தெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே பாடலாம் வரும் இல்லைங்களா, சலசல பலப்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியங்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி அடுக்கு தொடர்
இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. வரலாறோட, நம்ம வாழ்வியலோட இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட ஒரு வாழ்வியல் தான். அவ்வளோதான். அந்த அந்த இதோடவே சிங்க் பண்ணி பார்க்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த பொண்ணு அந்த வேதனையின் உச்சத்தில் ஒரு பாட்டு மாதிரியே சொல்லிகிட்டு இருப்பாள் பாருங்கள் அந்த சீனரியை. எங்கள் அம்மா எல்லாரையும் இழந்துட்டேன், ஆனால் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. அவளுக்கு வந்து அந்த மைண்ட் செட்டு கடவுள்கிட்ட போன மாதிரி. கடவுள் இன்றைக்கி சொர்க்கவாசல் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி அவள் நினச்சிக்கிறான்னு நினைக்கிறேன். கடவுள்கிட்ட நான் போயிட்டேன், நீங்கள் யாரும் எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்ற அந்த ரொம்ப பியாண்டு வேதனையில் அந்த குழந்தை சொல்லும். ஒரு ஜாகுவாரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு மாதிரி வரும். இந்த மாதிரி தான் பாட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்தது டைம் லைன்னு வேதகால நாகரிகம். அதில் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹான் தாங் மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டெல்லாம் அந்த படத்தில் பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஹான் தாங் மை பஷாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரிகளை பஷாக் ஷாக் அந்த ஒரு மாதிரி கண்ணை தூக்கிட்டு ஷாக் அப்படி பார்க்கும்போது இந்த வாய் அசைவுகள் தானாகவே வரும் இல்லைங்களா. இது மொழியோட வளர்ச்சி. அப்படி தான் பார்த்துக்கணும் நம்ம. அந்த மாதிரி அந்த குழந்தை பாட்டு பாடி அவங்கள ஒரு வேதனையோடு அனுப்பி வச்சுருவாங்க. அப்புறம் அவங்க போவாங்க. அங்கே ஒரு பெரிய ராஜ்யம் நடந்துகிட்ருக்கோம். அவங்க வந்து இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நீங்கள் சில பேர் வந்து ரொம்ப பயந்தீங்கன்னா அது பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த கூட்டிகிட்டு போனாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஸ்லேவ்ஸ், அடிமைகள் அவங்களுக்கு. இவங்க தான் பெரிய ராஜா அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அது மாதிரி தான் ஹிஸ்ட்ரியிலையும் இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரிகளில் இருக்குது. வேறு ஒருத்தர் வந்து நம்ம இதில் வந்து தலையிடக்கூடாது, நம்மளை வென்று நம்மளை அடிமைப்படுத்திட்டு போகக்கூடாது. மற்றவங்க யார் யார் எந்த மனிதர்கள்லாம் எந்த குழுக்கள்லாம் இருக்கோ அவங்கள அழிச்சிட்டு நம்ம தான் இந்த உலகத்தில் கோல் வச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த ராஜாவுக்குமே அந்த எண்ணங்கள் தான், தாட்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே எது ஏதோ நடக்கும். அதே சமயத்தில் இங்கே நான் இன்னொன்று சொல்லணும். அங்கே போகும்போதே பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பான். அந்த இதுவும் நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்லிட்டு பெண்களை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயே ஒரு இந்த குழுவிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க இல்லைங்களா, அதில் ஒரு வயதான பெண்மணி இருப்பாங்க, அவங்கள தள்ளி விட்டுருவாங்க. அந்த அடிமைகள் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அதாவது அந்த விற்ற பெண்கள், இந்த விற்கப்படாத பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனரியும் காமிப்பாங்க. இந்த மாதிரி இன்னமும் இருக்குது. பெண்கள் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கிண்டல் கேலிகள்லாம் இருக்குது. பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்தாங்களா அப்படின்னு தெரியல. அந்த வளர்ச்சிக்கான முயற்சிகள் வந்து நம்ம சரியாக எடுத்துகிட்டு இருக்கோமா, இதை பற்றியும் யோசிக்கிறது தான் நாகரிகம். ஓகே, அடுத்தது அந்த ஆண்களை வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பூசி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் பூசி எடுத்துகிட்டு போகிறவங்க வேறு ஒரு பாதைக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க அந்த அந்த பெயிண்டெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். அங்கே வெள்ளை கலரு, கருப்பு கலரு, ப்ளூ கலர் பெயிண்டெல்லாம் தயாரிச்சிட்ருப்பாங்க. நிறைய அடிமைகளை கூட்டுட்டு வந்திருப்பாங்க நிறைய பகுதியில் இருந்து. அந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம் அடிமைகளை வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்களோ இல்லை ராணிகளோ அந்த பகுதி மக்களோ பயன்படுத்துறதுக்கான கட்டிடங்களை இவங்க தான் கட்டித்தரணும். அவங்களுக்கு உண்டான வசதிகள் எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்க, ஆனால் அவங்க வேலை செய்யணும். அவங்க அடிமைகள், அவ்வளோதான். அந்த வாழ்வியல் தான் இருந்தது. இப்போ கூட நம்ம கட்டடம்லாம் கட்டுறோம், ஆனால் சுதந்திரத்தில் நம்ம அவங்களுக்கு பைசா தரோம், அவங்கள சுதந்திரமாக விடுறோம். அந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போதே இந்த சீனரிஸ் எல்லாம் காட்டுவாங்க. இதில் கட்டடக்கலையும் வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த வர்ணங்கள் இருக்கும், அந்த பெரிய பெரிய மாளிகைகள் கட்டியிருப்பாங்க அந்த ராஜ்யத்துக்காக. அங்கே எத்தனையோ பேர் ஒரே மாதிரி, அதாவது எந்தவித உணர்ச்சிகளும் அவங்களுக்கு ஏற்படாத மாதிரி அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க, ராட்டினத்தை சுற்றுவாங்க, அந்த வர்ணத்தை கலக்குவாங்க, அதில் துணியை எடுத்து ஃப்ளஷ் பண்ணி அப்படியே அந்த சைடு எடுத்து போய் போடுவாங்க. அதெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போது நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், இதை வந்து எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிற தாட்டு தானே இப்போ தமிழக அரசு வந்து அந்த எழுத்துக்களுக்கும் நமக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனோங்க.
எல்லாருமே அதாவது வரலாற்றில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, அகழாய்வு ப ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இல்லை தொல்பொருள் ஆய்வாளர்கள் இவங்க தான் பண்ணணும்னு இல்லை. எத்தனையோ மனிதர்களுக்கு எத்தனையோ ஐடியாக்கள் தோன்றும். இந்த எழுத்தை பார்த்தா எனக்கு ஒரு தாட் வரலாம். அதே ஒரு சின்ன குழந்தைக்கோ இல்லை ஒன்றுமே படிக்காமல் கூட இருப்பாங்க, இல்லை நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியாஸ் தோணும். அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். மற்ற செய்திகள்லாம் நம்ம விட்டுடணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, நம்ம மனித குலத்துக்கு மேன்மை தரக்கூடிய விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். இதுக்காக தான் அந்த படத்தை பார்க்க சொல்கிறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க அங்கே காட்டில் வாழ்வாங்க, அவங்க ஒரு ராஜ்யத்தை வச்சுருப்பாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு அந்த கடலை பார்க்கும்போது லாஸ்ட்டில் இங்கிலீஷ்காரங்க வருவார் கப்பலில். அந்த மாதிரி வந்தாரா இல்லையா? 200 வருஷம் நம்ம அடிமையாக இருந்தோமா இல்லையா? நம்ம வாழ்வியல் அப்போ எப்படி இருந்தது? நம்ம பாரதியார், அண்ணல் காந்தியடிகள், நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தியாகிகள் இருந்தாங்க. பாரதியார்லாம் எடுத்துக்கோங்க, எத்தனை பாடல் பாடியிருக்காரு, எத்தனை, அதாவது அவர் பாடாத பாடல் கிடையாது. சக்தியை பற்றி பாடியிருக்காரு, பெண்களை பற்றி பாடியிருக்காரு. நிவேதா பார்த்த பிறகு தான் அவருக்கு பெண்கள் பற்றின ஒரு புரிதலே வந்தது. அது வரைக்கும் அவங்க ஒய்ஃப் ஏதோ சமைச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தார். அவங்க சொன்ன பிறகு தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை நீ பாரு, அதுக்கப்புறம் தான் சமூகத்தில் இருக்கிற பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பாரதியார் மாதிரி எல்லாருமே ஆக முடியும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமைகள் இருக்குது. பாரதியார் மாதிரி ஆகலைன்னா கூட கொஞ்சமாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சமுதாயத்துக்கு தரணும் இல்லைங்களா? இதை நம்ம பண்ணுறோமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நம்ம குடும்பம், நம்ம ஏதோ ஒரு படம் பார்த்தோமா, ஜாலியாக இருந்தோமா, இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இது வந்து பெரிய நியூசன்ஸாக இருக்குது இந்த சமூகத்துக்கு. அந்த வரலாறுலாம் இப்போ விட்டுருங்க. அடுத்தது நம்ம கால சமுதாய நாகரிகத்துக்கு வாங்க. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, அங்கே என்ன பிரச்சனை இருந்தது, அவங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. இப்போ சுதந்திரம் எல்லா இதுலேயும், நாகரிகம் வளர்ந்த இந்த உலகத்தில் சுதந்திரமாக நம்ம எல்லா மனிதர்களும் இருக்கிறோம். இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, போதைப் பொருட்கள். இது எல்லா உலகத்துலேயும் பரவிட்டு வருது. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். பெண்களுக்கு பெரிய இழிவு ஏற்படுது, அழிவு ஏற்படுது. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் இதை எப்படி ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, இந்த இந்த மாதிரி ஒரு நினைவெல்லாம் போகவே கூடாது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த போதை தடுப்புக்காக போயிட்டுருக்கும்போது ஏதேதோ கடைக்கெல்லாம் போகிறேன், என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதை தடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அது அப்படியே புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களே குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. நான் எங்கெங்கேயோ போயிட்டு கடைகள்லாம் போயிட்டு எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்ருக்கேன். என் கூட ஹெல்ப்புக்கு இருக்க வேண்டிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கேயே ஒரு போதை கடுமையாகி உக்காந்துக்கிட்டு என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்கும்? இதுதான் சமுதாய மாற்றம், இதில் தான் வரணும். இப்போ நம்ம சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது அவங்கள திருத்துறது சாதாரண காரியம் இல்லை, சரிங்களா? அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலை செஞ்சு, இல்லை நம்மளோட ஆட்டிடியூடு பார்த்து அவங்க மாறணும். இதை பண்ணுங்க. ஒரு சிலருக்கு எழுத வரும், ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸி கோயிங்காக ஸ்மார்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எழுத்து முறை, இல்லை நம்ம சமுதாய முறை, ஏதோ ஒன்று நியூஸில் படிக்கிறீங்கன்னா நல்ல நியூஸாக எடுத்துகிட்டு நல்லபடியாக இந்த சமூகத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்தால் போதும். நமக்கு இந்த மனித குலம் வந்து எவ்வளோ முன்னேற்றங்கள் அடையும். அதே மாதிரி இந்த கரியமில வாயு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வீலர் 4 வீலர்ஸு இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சும்மா சம்பிரதாயத்துக்காக சைக்கிள் ஓட்டி பார்க்குறது. சீக்கிரமாக சொர்க்கவாசலுக்கு போகிறாங்க நம்மளோட மனிதர்கள், சீக்கிரமாக சொர்க்கவாசலுக்கு போயிட்டுருக்காங்க. நிறைய கூட்டங்கள் போகுது. ஒரு கோயிலுக்கு அவ்வளோ கூட்டங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிங்க. இதுதான் யோசனை. ஒரு
சின்ன சின்ன யோசனைகள் வந்து நம்மளை மாற்றும். அந்த யோசனைகள் வந்து ரொம்ப நல்ல யோசனைகளாக இருக்கணும். இப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது இத்தனை டிக்கெட் விற்றுருக்கா, இத்தனை டிக்கெட் விற்கும்போது நம்மளும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வேறு என்ன இருக்குது? அந்த குழந்தை நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த திரைப்படத்தில், அவள் மாற்றி யோசிச்சுட்டா உடனே. என்ன அவ்வளோதான், என்னை அப்படியே விட்டுட்டு போக போகிறீங்க, நீங்கள் போங்க, சரி ஓகே, உங்களை வந்து இவ்வளோ தொந்தரவு பண்ணுற உங்களை வந்து வேறு யாருன்னா உங்களை அடக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வேதனையோடு சொல்லுவாள். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றுறது, எழுத்துக்களில் சிந்தனையை செலுத்துங்க, இலக்கியத்தில் சிந்தனையை செலுத்துங்க, அதே சமயத்தில் நம்ம வரலாற்றில் சிந்தனையை செலுத்துங்க. இந்த நெகட்டிவாக இருக்குது பாருங்கள் உலகத்தில், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நம்ம பெரிய டிபேட்டாக கூட சொல்லலாம். எப்படின்னா, அவன் நிறுத்திடுவானா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிறுத்தினா அவன் நிறுத்துவான்ல. அவ்வளோதான். தேங்க்யூ.